ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காஞ்சிபுரம் டெம்பிள் டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து சித்திரகுப்தரோட டெம்பிள் இது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, இப்போ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறையா டெம்பிள் வீடியோஸ் இருக்குது, ஃபாலோஅப் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதால் உங்களுக்கு நான் போடுற டெம்பிள் வீடியோஸ் உங்களுக்கு வரும் உடனே. ஸோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் நியூவாக வந்து ப்ளேலிஸ்ட்லாம் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் என்ன ப்ளேலிஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் பண்ணி உங்களுக்கு போடுவேன். இன்னும் ஏதாவது ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா அதுவும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து அந்த ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி அதுக்குண்டான கண்டென்ட்டும் நான் போட ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்திரகுப்தர் டெம்பிள் நம்ம போக போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரே ஒரு கோவில் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரம் இந்த ஹோல் வேர்ல்டில் ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஸ்பெஷல் இன்றைக்கி பார்க்க போகிறது. இந்த கோவில் வந்து இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. நெல்லூக்கரா ஸ்ட்ரீட் காஞ்சிபுரம். இது வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து காரில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். ஏறி நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி சித்திரகுப்தர் கோவில் எங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள், 4 நிமிஷம் தான் ஆகும். பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில். இல்லை காரில் போனாலும் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சித்திரகுப்தர் கோவிலோட லேண்ட்மார்க் இது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு இருக்குது. ஸோ இந்த போர்டில் வந்து உங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணுன்ட்டு போட்டிருக்கு. அதாவது எப்படி தீபம் ஏற்றும் திசை வழிபாடு மொழிகள்ன்ட்டு போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம தீப வழிபாடு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ராமலிங்க அடிகளாரோட சன்னதி இருக்குது. சித்திரகுப்தரை பற்றி மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சித்திரகுப்தர்ன்றது அவர் வந்து ஒரு யம தர்மராஜாவோட அசிஸ்டண்ட். அதாவது நம்ம மனுஷங்களோட பாவ புண்ணிய கணக்கை வந்து அவர் தான் அங்கே மேலே எழுதி வைப்பார். ஸோ அதை எழுதி வச்சு அதுக்கு வந்து இப்போ நம்ம மேலே போகும்போது நம்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நம்ம அதாவது ஹெவன் போகணுமா, அதாவது சொர்க்கம் போகணுமா, இல்லை ஹெல் நரகம் போகணுமான்ட்டு அவர் தான் வந்து சொல்லுவார். அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பார். நம்ம பாவ புண்ணிய கணக்கு வச்சு அது வந்து யம தர்மராஜுக்கு கொடுப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அதாவது ஹெவன் போகிறதா இல்லை ஹெல் போகிறதான்றது, அதாவது நரகமா இல்லை சொர்க்கம் போகிறதா அதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன கோயிலாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இது ரொம்ப மெயின் ரோட்லேயே, பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. போய் பாருங்கள், எப்பயாச்சும் போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ரொம்ப விசேஷமான கோவில் தான் இது. ஏன்னா வந்து உலகத்திலே ஒரே கோவில் தான் இருக்குது, சித்திரகுப்தர் கோவில். ஸோ இது போய் பாருங்கள், பார்த்து பலன் அணிஞ்சிக்கலாம் நம்ம எல்லாரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருக்காங்க அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு. ஸோ நம்ம எந்த திசையில் ஏற்றணுமோ அந்த திசையில் நம்ம விளக்கை ஏற்றிக்கலாம். ஸோ இப்போது சித்திரகுப்தரோட படைப்பு எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சிவா வந்து அதாவது நம்ம சிவன் வந்து பார்வதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்கு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து ஒரு கோல்டு பிளேட் தங்க இதில் வந்து ஒரு சித்திரம் வரைகிறாரு. ஸோ வரைஞ்ச உடனே அதை பார்த்த உடனே பார்வதிக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் இன்னும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்த உடனே ஸோ பார்த்தா வந்து
வந்து அதுதான் வந்து சித்திரகுப்தனாக வராங்க. ஸோ அதுக்கு பேர் எப்படி வருதுன்னா சித்ரானா பிக்சர் இல்லைங்களா, குப்தானா அக்கௌண்டன்ட். ஸோ சித்திரகுப்தன் பேர் வருது. ஸோ சித்திரகுப்தன் பேர் வந்தோடனே அவரை வந்து யம தர்மராஜா கிட்ட கொடுத்து இவரை வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இவர் வந்து மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்கை வந்து அவர் பார்ப்பார். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் உங்களை வந்து ஹெவன் ஆர் ஹெல், அதாவது சொர்க்கம் அனுப்புறதா இல்லை நரகம் அனுப்புறதா வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு சிவன் தான் வந்து இவரை வந்து சித்திரகுப்தரை படைச்சாருன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு கணக்கும் இருக்குது. இன்னொரு இது ஐதீகம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகஸ்பதியும் இந்திரனும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து சித்திரகுப்தனை வந்து ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் வந்ததால் அவங்க 2 பேர் போயிட்டு சிவன்கிட்ட முறையிடும் போது அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதால் வந்து சிவன் என்ன சொல்லியிருக்காரு, காமதேனு கிட்ட கேட்டு காமதேனுவை வந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்க சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து சித்திரகுப்தனாக வந்து வந்திருக்குன்னு இன்னொரு ஐதீகம் சொல்லப்படுது. கேதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இருக்குது. ஸோ கேது தோஷம் உள்ளவங்க வந்து இங்கே வழிபட்டால் நல்லது நடக்கும், எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும், தீரும்ன்ட்டு சொல்லப்படுது. ஸோ கேது தோஷம் உள்ளவங்க மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இங்கே விசேஷமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். ஏன்னா சித்திரகுப்தர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து பிறந்தாருன்னு சொல்லப்படுது. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடிஞ்சால் போய் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கோவில் பிரகாரம். இது உள்ள கோவில் சன்னதிக்கு பேக் சைடில் உள்ள அந்த இடம், அந்த விளக்கு ஏற்றுறதுக்காக செப்பரேட்டாக அந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பாருங்கள், நல்லா பெரிய இடமா இருக்குது. விசேஷமான நாட்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், பயங்கர ஜனமாக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடம் எங்களுக்கு. ஸோ இதுதான் கோவில். மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற உடனே வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் நிறையா உங்களுக்கு டெம்பிள் டூர் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட், உங்களுக்கு ஏதாவது கோவில் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த கோவில் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ until then, this is Balajee signing off from you. Bye. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 1993 கும்பாபிஷேகம் பண்ணும்போது இருந்த இந்த கல்வெட்டுகள் தான் இதெல்லாம். அதுக்கப்புறமா 1911 வந்து பராமரிப்பு பண்ணும்போது அங்கே வந்து ஒரு 2 சிலை கிடச்சிருக்கு, சித்திரகுப்தர் அண்ட் கார்னிகாம்பல் சிலை. ஸோ அது 2மே வந்து அங்கே வச்சுருக்காங்க. இந்த சித்திரகுப்தர் கோவில் வந்து இது வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9th century, அதாவது 9வது நூற்றாண்டில் சோலா டைனாஸ்டி அவங்களால வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதாவது சோழர்கள் வந்து கோவில் கட்டுறதுல ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ், வேர்ல்டுலேயே உலகத்துலேயே ஒரே ஒரு கோயில்கள் சோழர்கள் கட்டியிருக்காங்க நம்ம சித்திரகுப்தருக்காக இந்த கோயில்.